ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் ஜென்மத்திற்காய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அதிகாலையில் ராஜாமத்தில், பகலில் இரவில் இடைவிடாமல் எப்பொழுதுமே. கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இணைந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். மத்தேயுவின் புத்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் 41வது வசனம் விவனமாய் சொல்லி இருக்கிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆம் தேவனுடைய ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதாய் காணப்படுகிறது. நாட்களிலே சத்ருவானவன் நம்மை விழுங்கும்படிக்கு ஒவ்வொரு நாட்களும் வகை தேடி தெரிகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரும் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபத்தை நீங்களும் நானும் கையாளும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி பாதுகாத்து ரட்சித்து நம்மை காத்துக்கொள்ளும் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம் சிறையிருப்பை மாற்றி எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி ரட்சித்து பெரிய காரியங்களை செய்வது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சகாயம் பண்ணுவாராக. Have a good day. Praise the Lord. God bless you.